ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு மகா காஞ்சி பெரியவா அனுகிரக பரிபூர்ண கிருபா கடாச்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்? வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. நம்ம தொடர்ந்து நம்முடைய குரு சுக்கிரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். மாத பலன் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய குரு சுக்கிரன் டிவி நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாம் பாருங்க, எல்லாமல்ல அம்பாளுடைய கோயில்லையும் குரு வழிபாடுலையும் கோயிலும் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன். நம்முடைய ஆன்மீக பயணம் நல்லபடியாக உங்களுக்கு வந்து சேரணும். இதுதான் எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இதுல இப்ப இந்த சுக்கிர பகவானுக்கு கிரக பயிற்சி எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறான்னு பார்ப்போம். ஏன்னா இது லாப சுக்கிரனா வர்றார். நல்லா பாருங்க, கால புருஷனுக்கு கும்ப ராசியில பயிற்சி ஆகிறது லாப சுக்கிரன். எது மாதிரி லாபத்தை கொடுக்க போறார்? 12 ராசிக்காரர்களுக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல எல்லாமே நான் சொல்லக்கூடிய பதில் தான். இது வந்து ஒரு பொது பலனா கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்துல லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்புறம் அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது. அப்ப விதி ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குது, இப்ப சுக்கிர பகவான் புத்தி வருதா, இல்ல சுக்கிரன் உங்களுக்கு உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கிறாரு, அதை பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுத்தா துல்லியமா உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் திசாபுத்தியை பார்த்துட்டு இந்த பலன் எடுங்க, மேட்சாகி உங்களுக்கு கரெக்டா வரும். இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் தொடர்ச்சியா நம்ம எல்லா சேனல்லையும். இப்ப இந்த குரு சுக்கிரன் டிவில இதுல எல்லா விதமான மாத பலனா இருக்கட்டும், இல்ல ஆங்கில மாதமா இருக்கட்டும், தமிழ் மாதமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அனைவருக்கும் மனமார்ந்த என்னுடைய காஞ்சி பெரியவா அனுகிரக உங்களுக்கு எப்போதுமே உண்டு. இப்ப இந்த பயிற்சி எப்ப வருதுன்னு பார்ப்போம். பொதுவா பாருங்க, மார்ச் மாசம் கரெக்டா 8ஆம் தேதி இந்த சுக்கிர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். மார்ச் மாசம் 8ஆம் தேதியிலிருந்து பார்த்தோன்னா மார்ச் மாசம் 30ஆம் தேதி வரை இந்த பயிற்சி உண்டு. இந்த லாப சுக்கிரன் உங்களுக்கு என்ன விதமான லாபத்தை கொடுக்க போறார், இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா சுக்கிரன் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. ஒரு மனிதனுக்கு திடீர் யோகம், திடீர் ராஜயோகம், ஆசைகள், இதெல்லாம் அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான் வர்றாரு. இப்ப இந்த சுக்கிர பகவான் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாருன்னு நம்ம ஒரு பொது பலனை பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி இதுலயுமே பாருங்க ஆன்மீகத்துக்கு உகந்த ராசி இந்த தனுசு ராசியை சொல்றாங்க. எதுலையுமே பொறுமையான குணம் யார்கிட்ட இருக்கும்? தனுசு ராசி என்பவர்கள்ட்ட நிறைய இருக்கும். இவங்க எப்போதுமே குடும்பத்து மேல நிறைய அக்கறை காட்டக்கூடிய நபர்கள் தனுசு ராசி என்பவர்கள். தனுசு லக்னம், தனுசு ராசி. ஒரு விஷயம் குறிக்கோள் வச்சு இறங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் முடிக்கணும். தனுசு ராசி என்பவர்கள்ட்ட நல்ல ஒரு சிந்தனை பயங்கரமா இருக்கும். தனுசு ராசியை பிறந்த பயங்கரமான சிந்தனை, பயங்கரமான டேலண்டான குணம் யார்கிட்ட இருக்கும்? தனுசு ராசி என்பது நிறைய இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பலனும், எந்த விஷயத்தை பெறனா எந்த விஷயம் நம்ம காரியம் சாதிச்சுக்கலாங்கிற எண்ணங்கள் தனுசு ராசி என்பவர்கிட்ட நிறைவேற்ற இருக்கும். நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல்கள் தனுசு ராசி என்பவர்கிட்ட உண்டு. பயங்கரமா யோசிப்பாங்க. குடும்பத்தை இவங்க தான் எடுத்து சுமக்கக்கூடிய குணமும் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். பாருங்க, குடும்ப தலைவராக ஒரு நிர்வாக பொறுப்பு இவர்கிட்ட நம்பி ஒப்படைச்சா அந்த பொறுப்பை கரெக்டா பண்ணக்கூடிய நபராக இருப்பார். கரெக்டா ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய நபரும் தனுசு ராசிக்காரங்க, தனுசு லக்னக்காரன் தான். நிறைய ஆன்மீக பயணத்தை மேற்கொள்றவங்களும் இவங்க தான். நிறைய பயணத்தை மேற்கொள்றவங்களும் இவங்க தான். திடீர் ஒரு குணத்தை மாத்துவாங்க. டக்கு டக்குன்னு உங்களுடைய குணங்கள் மாறும். ஆனா ஒரு குறிக்கோள் எடுத்துட்டாங்கன்னா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் முடிக்கணும். அந்த எண்ணம் நிறைய இருக்கும். பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க, வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க, வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க, பூர்வீகத்தை விட்டு தள்ளி குடி இருக்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாமே இந்த லக்னம் இந்த ராசிக்குள்ள கண்டிப்பா வந்துருவாங்க. பிறந்த இடத்த விட்டு வெளில போறது, வெளியூர் போறது, எல்லாமே இந்த ராசி லக்னம் கண்டிப்பா இருக்கும்.
அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் அப்படிதான் நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொடுக்குறேன். சில பேர் இதை வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணிக்கங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். இதை மீறி எதுவும் வேலை செய்யாது. அப்ப விதி ஜாதகங்கிறது மெயினா பார்க்கணும். நம்ம என்ன திசையில பிறந்திருக்கோம், என்ன புத்தி இப்ப நடக்குது, என்ன தசா புத்திக்குள்ள உங்களுக்கு எப்படி இருக்குது. இப்ப சுக்கிர பகவானை பத்தி பேசணும்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு எது மாதிரி பாவத்துல இருக்கிறாரு, அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் யாரோட சேர்ந்து இருக்கிறாரு. ஏன்னா சுக்கிரன் தானே ஆசை. யாருக்குமே ஆசை இல்லாத ஆளே இருக்க மாட்டீங்களே. நல்லா பாருங்க, ஆசை இல்லாத ஆளே இருக்க மாட்டாங்க. லைஃப்ல ஆடம்பர சொகுசு காரு, சொகுசு பங்களா, ஒரு கலை இசை, இதுக்கெல்லாம் அதிபதி யாரு? சுக்கிர பகவான். ஒரு மனிதனுக்கு சுக்கிரன் வந்தாதான் எல்லாரும் யாரு திரும்பி பாருங்க. சுக்கிரன் வந்தா, சுக்கிர தசை வந்தாதான் ஜாதகம் நோட்டு எடுத்து போவாங்க. நமக்கு எதுவும் பெருசா யோகம் இருக்குமா, சுக்கிரபகவான் நல்லா யோகத்தை கொடுப்பாரா அப்படின்னு எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய தசாபதி சுக்கிரபதி. சுக்கிர தசை வந்துட்டாவே எடுத்துருவாங்க. ஆனா 20 வருஷம் அதிக நாட்கள் திசை நடத்தக்கூடிய கிரகம் எதுனா சுக்கிர பகவான் தான். அப்போ ஒரு மனிதனுக்கு எல்லாமே இல்லற சுகம், வாழ்க்கை சுகம் எல்லாமே கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தானே. அப்ப இவருக்கு ஒரு ஜாதகம் நல்லா சுக்கிரபகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப தனுசு ராசி சுக்கிரபகவான் பார்த்துட்டா உங்க சுக்கிரபகவான் உங்க ஜாதகம் எப்படி இருக்காரு. அதனாலதான் எல்லா வீடியோ சொல்லுவீங்க, ஒரு பொது பலனா பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தாங்க. விதி ஜாதகம் தான் ஒரு முடிவு பண்ணும் ஒரு மனிதனை. நீ எதுக்காண்டி பிறந்திருக்க, இந்த நேரம் வரும்போது என்ன விஷயத்த பார்க்க போறீங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க. சில பேர் பிரச்சனை வந்தாலும் ஜாதகம் நோட்டு எடுக்கிறாங்க. ஏன் நமக்கு இப்படி நடந்துச்சு யோசி ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க. அப்போ இந்த பரிகாரங்கள் சின்ன சின்ன வழிபாடு பண்ணும்போது இந்த கிரகத்துடைய தொடர்பை பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்க முடியும். இவ்வளவுதான் முடியும். அதான் ஜோதிடர் முனிவர்கள் சித்தர்கள் அழகா கொடுத்துட்டு போயிருக்காங்க பரிகாரங்கள். இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணா இந்த பிரச்சனை பெருசா உள்ளதை சின்னதா குறைக்க முடியும். ஏன்னா அந்த பிரச்சனை நடக்கும். நம்ம வழிபாடு மூலமாக கம்மியா பண்ணிக்கலாம். அதனால எல்லா வீடியும் என்ன சொல்லுங்க, ஒரு பொது பலனா பாருங்க. இது கோச்சார கிரகம் சுத்தி வரும்போது இந்த அனுகூலத்தை கொடுக்குறாரு. அப்ப கிரகத்துல உங்களுடைய தசாபுத்தி கிரகம் சப்போர்ட் பண்ணா எல்லாமே யோகமா அமைஞ்சிடும். இப்ப இந்த தனுசு ராசிக்கு என்ன யோகத்தை சுக்கிர பகவான் கொடுக்க போறாருன்னு பார்ப்போம். அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். அது இல்லாம தனுசு ராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்ததே தனுசு ராசிக்காரா தான். அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம், குடும்ப ஜாதகம் கொடுத்ததும் தனுசு ராசி என்பது. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குருவர்களே திருவர்களே கிடையாது. இப்ப கிரக அமைப்பு எங்கெங்க சஞ்சார செய்வோம் பார்ப்போம். உங்க ராசியிலிருந்து பாருங்க, செவ்வாய் பகவான் உச்சமாய் சஞ்சார செய்யறாரு மகர ராசியில. அடுத்து உங்களுக்கு 3ஆம் பாவத்துல சூரிய பகவான், புதன் பகவான், சனி பகவான் ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க கும்ப ராசியில. 4ஆம் பாவத்துல ராகு பகவான்கிற கிரகம் மீன ராசியில சஞ்சாரம் செய்யறாங்க. உங்களுக்கு 5ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மேச ராசியில. அடுத்து பார்த்தோம்னா 10ஆம் பாவத்துல கேது பகவான்கிற கிரகம் இருக்குது. இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்களேன். அதாவது இந்த செவ்வாய் பகவான் 2ஆம் பாவத்துல 3ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிரனோட சேர்ந்து போய் இணைஞ்சிருவாரு. சூரிய பகவான் வந்து 15ஆம் தேதிக்கு 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, அவரும் குருடைய வீட்டுல மீன ராசிக்கு பயிற்சி ஆவார். இதுதான் இந்த கிரக பயிற்சி. மற்ற கிரகம் அதே பாவத்துல இருக்கும். உங்களுடைய சுக்கிரன் உங்களுக்கு யாருக்கெல்லாம் அதிபதி பாருங்க. இப்ப சுக்கிரபகவான் பார்க்கணும், உங்களுக்கு யாரு அதிபதினா கடன், நோய், எதிரி, பகை, வேலை, உத்தியோகத்தை காட்டக்கூடிய கிரகம் எதுனா சுக்கிர பகவான் தான். இதுதான் உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணுவார். அடுத்து லாபம், இன்கம், பெருக்கொண்ட பணம், இன்கம், உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கருமானம், மூத்த சகோதர உறவு, வருமானம், இன்கம் இதெல்லாம் காட்டக்கூடிய கிரகமும் இந்த சுக்கிர பகவான் தான். அவர் போய் எங்க இருக்காரு, காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல போய் உட்காந்துருக்காரு. அப்ப லாபத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஜாதகத்துல சுக்கிரன் இருக்கிற இடத்தை பொறுத்து தான் இங்க லாபமா லாபம் இல்லைன்னு முடிவு பண்ண முடியும். என்ன பிரதி சுக்கிர பகவான் மிகப்பெரிய ஒரு யோகத்தை, ஒரு விபரீத ராஜ யோகத்தை உங்களுக்கு கொடுக்கணும். தனுசு ராசிக்கு ஜாதகத்துல திசா புத்தி மட்டும் நல்லா இருந்து இப்ப இறங்குனாங்கன்னா ஜெயிக்க போறாங்க. இங்க போகக்கூடிய பாதை சிங்கமான பாதை. ஏன் சிங்கமான பாதை நான் சொல்றேன் தெரியுங்களா? சூரியனோட சேர்ந்து இந்த சுக்கிர பகவான், நல்லா பாருங்க, சூரிய பகவானோட சேர்ந்து இந்த சுக்கிரன் நிக்கிறதெல்லாம் இங்க லாபங்கள். இது ஒரு சிங்கமான பாதை, ஒரு தனி பாதை. நீங்க ஜெயிக்க போறீங்க. அரசாங்கம் மூலமாக நிறைய உதவிகள் கிடைக்க போகுது. நல்லா பாத்துங்க, அரசாங்கம் மூலமாக ஒரு தலைமை பொறுப்புக்கு உங்களுக்கு அந்தஸ்து, கௌரவம் உங்களை தேடி வரப்போகுது. தனுசு ராசிக்கு நிறைய பேருக்கு வேலையில பிரச்சனை, வேலையை பறி போனது, வேலையே சில பேருக்கு சரியாக 1 வருஷமா சரியில்லை, வருமானம் போய் சரியாக இல்லை, எல்லாமே தடை தாமதமாக ஒரு சில பேர் பார்த்திருக்காங்க. குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி ஒற்றுமை சரியில்லை, ஒரு மன வருத்தங்கள், கூட்டு தொழில பிரச்சனை, நண்பர்கள் எதிரியா மாறுறது, பழக்க வழக்கத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஜாமீன் பணம் கொடுத்துட்டு ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிறது, எல்லாமே நிறைய பேர் ஒரு நிறைய தடைகளை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எல்லாம் பாருங்க, நிறைய தடைகளை பார்த்தாங்க தனுசு ராசிகர்கள். எதுவுமே ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலம் தனுசு ராசிக்கு இல்லை.
சுகம் கட்டுச்சு, வருமானம் கட்டுச்சு, எல்லாமே தாமதப்படுத்துச்சு. யாருக்கு? கண்டிப்பா தனுசு ராசிக்கு நடந்திருக்கும். இனிமேல் பாருங்க, நிறைய விஷயம் உங்களுக்கு மாறிக்கிட்டே வருது. இந்த ஜனவரில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப்பாக ஒரு நல்ல பலனை நீங்க பாக்குறீங்க. இனிமே ஃபுல்லா நல்ல பலன் நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இனிமே வாழ்க்கையில நடக்க போகுது தனுசு ராசிக்கு. என்னை எடுத்தவன முதல் பலன் என்ன சொல்லுவேன்? சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல வெற்றியில போய் உட்காராரு பாரு. அப்ப வேலை உத்தியோகத்துக்கு இப்ப முயற்சி பண்ணா வேலை கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா 100% வேலை உத்தியோகம் இப்ப இடமாற்றம், சிறிய இடமாற்றம் கிடைக்க போகுது. நான் ஒரே கம்பெனில வேலை பார்க்குறேன், பல வருஷமா பார்க்குறேன். எல்லாமே எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க எல்லாம் பெரிய ஆளா வந்துட்டாங்க. என்னால முடியலைன்னு சொல்றாங்க. அவங்களுக்குலாம் இப்ப சூப்பரான நேரம். வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன், நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களை தேடி அமைச்சு கொடுக்க போறார். நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது. இப்ப வேலை உத்தியோகத்துல எப்படி கொடுப்பாரு? சிறப்பா அமைச்சு கொடுப்பாரு. எந்த ஒரு தடையுமே கொடுக்க மாட்டார். அதே மாதிரி பாருங்க, இடம், வீடு, பூமி இதெல்லாம் வாங்கலாமா வாங்க வேண்டாமா? நிறைய பேர் தனுசு ராசிக்காரங்க வாங்கக்கூடிய நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது. இதை கண்டிப்பா இதை நீங்க பயன்படுத்திக்கணும். வீடோ, இடமோ, பூமியோ வாங்குவீங்க. ஏன்? சனி பகவானோட சேர்ந்து சுக்கிரன் இணைகிறாரு பாருங்க. இடத்துக்கு அதிபதி யாரு? சனி பகவான் தான். இப்ப சேரும் பொழுது அங்க இடம், பூமி சார்ந்த விஷயம் நீங்க வாங்கணும். வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும். இந்த யோகம் உங்களுக்கு உண்டு. குடும்பத்துக்காக செலவு பண்ணணும். நீங்க வெளிநாடு போகணும், இல்ல வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பூமி வாங்குற யோகம் உங்களுக்கு சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு. பொருளாதார வளர்ச்சி நீங்க எதிர்பார்த்ததை விட டாப்ல போய் நிற்கும். டாப்பா கொடுப்பாரு. பெரிய அளவுக்கு சாதிக்கிற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும். நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு வெற்றிகள் உங்க பக்கம் உண்டு. நல்லா பாத்துக்குங்க. தனுசு ராசிக்கு வருது இந்த நேரம் ஒரு பயங்கரமான யோகமான டைமிங். ஜாதகத்துல தசாபுத்தி மட்டும் கரெக்டா இருந்து இப்ப அடிச்சோம்னா ஜெயிக்கலாம். நான் சொல்றேன், நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை? சிங்க பாதை. கலங்காம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. நீங்க யாருக்குமே பிரச்சனை இல்லாத மனிதர் கிடையாதுங்க. எல்லாத்துக்குமே கர்மவினை கொடுத்துருக்காரு. அந்த கர்மவினை நம்ம ஜெயிக்கணும். ஜெயிக்க பிறந்தவங்க யாரு? தனுசு ராசிகாரன்னு சொல்லணும். ஏன்னா நீங்க யாருக்குமே கெட்டதை நினைக்க மாட்டீங்களே. நீங்க நல்ல உள்ளம் கொண்டவங்க. நீங்க இனிமே நல்ல நல்ல விஷயமா உங்களுக்கு வரப்போகுது. இந்த நேரத்துல பாத்துக்கோங்க. தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா? பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. எதிர்பார்த்ததை விட லாபங்கள் பயங்கரமா இருக்கும் தொழில. இப்ப பண்ணுங்க தொழில். 2ஆம் வீட்டு அதிபதி நல்லா பாருங்க. 2ஆம் வீட்டு அதிபதி யாரு? சனி பகவான். 10ஆம் வீட்டு அதிபதி யாரு? புதன் பகவான். இணைஞ்சு யாரோட சேர்றாங்க? சுக்கிரோட சேர்றாரு. அப்ப கடன் வாங்கியாச்சும் முதலீடு பண்ணலாமா, தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனையை உண்டு பண்ணுவார். அப்ப தொழில்ல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் எதிர்பார்த்ததை விட கல்வியில நீங்க என்னடா படிப்பு கல்வி ஒரு மந்தமா இருக்குன்னு பார்ப்பீங்க. இனிமே கல்வியில சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. சிறப்பான நேரம், சரியான நேரம். கல்வியில அதிகமா நிறைய பேர் இந்த டீச்சிங் லைன் படிப்பீங்க, பேங்கு சம்மந்தமா படிப்பீங்க, ஐடிஎஃப்ல படிப்பீங்க, கலை சம்மந்தப்பட்ட படிப்பு படிப்பீங்க, கம்ப்யூட்டர் இது சம்மந்தமா படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், நல்ல ஒரு வெற்றிகளை கொடுப்பாரு. இப்ப வெளிநாட்டுல படிக்கிறதும் சரி, இங்கே படிக்கிறதும் சரி, நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. அங்கேயே படிக்கிறாங்கன்னா அங்கேயே நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் பாருங்க. இப்ப கண்டிப்பா உண்டு. வெளிநாடு வெளியாக போகாதெல்லாம் கண்டிப்பா போவாங்க. மெயினா திருமணம், காதல் திருமணம் நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். என்னை பொறுத்த திருமணம் தான் ஃபர்ஸ்ட் பலன் நான் சொல்லுவேன். திருமண யோகங்கள் உண்டு. மனசுக்கு பிடிச்ச பெண்ணோ இல்ல 2வது திருமணமோ எல்லாம் நிறைய பேருக்கு திருமண சந்தோஷம் கைக்கூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை பயங்கரமா இருக்கும். நீ எதிரே பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒற்றுமை வாழ்க்கை நல்ல ஒரு அனுகூலமா இப்ப அமைச்சு கொடுக்க போறார் தனுசு ராசிக்கு. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாம் என்ன பாதை? சிங்கமான பாதை, சிறப்பான பாதை, தரமான பாதையை பார்க்க போறீங்க தனுசு ராசி அன்பர்கள். அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிரும். நிறைய பேர் கிடைச்சிரும். உடம்பு பிரச்சனையுமே இல்லை. மருத்துவ செலவு இனிமே பெருசா உங்களுக்கு பாதிக்கிற அளவு இனிமே வராது. லோன் கேட்குறீங்க பேங்க்ல போயிட்டு, தொழிலுக்கு உத்தியோகத்துக்கு கேட்கலாம், அந்த லோன் சாங்ஷன் ஆகும் கண்டிப்பா. இந்த மாற்றம் தான் சிறப்பா அமைச்சு கொடுக்கல. கமிஷன் ஏஜென்சி வேலை பார்க்குறோம் எல்லாத்துக்கும் பாருங்க, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நல்ல லாபத்தை ஒரு முன்னேற்றத்தை சிறப்பாக அமைச்சு கொடுக்க போறாரு. பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, வங்கியில வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ஒரு லாபம் இருக்கும்.
நீங்க ஏதாச்சும் நகை கடை வச்சிருக்கவங்க, வட்டி தொழில் பண்றவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு எதிர்பாராத ஒரு திடீர் யோகம் உங்களுக்கு நிறைய பேர் கிடைக்க போகுது. அதாவது தனுசு ராசியில பிறந்த அனைவருக்குமே லாட்ரி யோகம் உண்டு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணிருக்கீங்க. ஜாதத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்குது. ஏன்னா 11 கூடியவர் பாருங்க உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியோட சேர்ந்துட்டார். சனி பகவானோட சேர்றதுனாலதான் அந்த யோகத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப ஜாதகத்துல திசாபதி நல்லா இருந்து பயன்படுத்தினா இப்ப பயங்கரமான ஒரு விஷயத்த வெற்றி பார்க்கலாம். திசாபதி நல்லா இருக்கணும். உங்க ஜாதகம் ஏதாச்சும் ஒரு நம்பர், அதாவது அந்த ராசிக்குள்ள அந்த நட்சத்திர ஒரு நம்பரோ இல்ல அந்த கிரகத்துடைய நம்பரோ நல்லா இருந்து இப்போ எடுத்தோம்னா கண்டிப்பா யோகம் உண்டு. அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். அரசியல் தொடர்பு பயங்கரமா இருக்கும். ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் தேடி வரும். பெண்களுக்கு நிறைய ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வருது. பெண்களுக்கு சாதிக்கக்கூடிய நேரம், அது தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும், நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பாக அமைச்சு கொடுக்கிறார் தனுசு ராசியை பொறுத்தவரையும். அப்ப நீங்க போகக்கூடிய பாதை எப்படியான பாதை? சிங்கமான பாதை, சிறப்பான பாதை, தரமான பாதை நோக்கி போறீங்க. அதே மாதிரி பாருங்க, விவசாய பணிகள் எல்லாமே பாருங்க நீங்க எதிர்பார்த்த விட முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. நிறைய ஆன்மீக பயணத்தை நிறைய பயணம் பண்ணுவீங்க பாருங்க. ஆன்மீக பயணங்கள் நிறைய நீங்க மேற்கொள்றாப்புல உங்க அமைப்பை அமைச்சு கொடுத்துருவார். இனிமே கொஞ்சம் பொருளாதாரம் உங்களுக்கு கூடுங்க. தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்த்தோம். அதோடைய முதல் நட்சத்திரம், அதாவது மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இவங்க ஆஞ்சநேயர் பகவான் நட்சத்திரத்துல பிறந்திருக்கான்னு அர்த்தம். அப்ப இவங்ககிட்ட எப்படி இருக்கும்? தைரிய குணம் இருக்குமா அவங்கள்ட்ட? இப்போ ஒரு விஷயத்துல பிடிவாதம் பண்ணா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் அடைஞ்சிருவாங்களா? ஒரு வேலையை முடிவு பண்ணா அந்த வேலையை எப்படியாச்சும் முடிச்சிருவாங்க. ரொம்ப தனிமையை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்களுக்கு கூட்டம்னா பிடிக்காது. தனக்குன்னா ஒரு தனி வெளியில போகக்கூடிய கேரக்டரா இருப்பாங்க. ஆனா குடும்பத்து மேல நிறைய அக்கறை காட்டக்கூடிய நபராக இவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அதே மாதிரி பாருங்க, இவங்க எப்போதும் மருத்துவம், வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க, டெய்லர் வேலை பார்க்குறவங்க, கெமிக்கல்ல வேலை பார்க்குறவங்க, எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க பாருங்க. இவங்களுக்கு எந்த வேலை பார்த்தாலும் அதை ஒரு பொறுப்போட பார்க்கக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க. ஆனா ஒருத்தர் வெறுத்துறாங்கன்னா பிடிக்கலாம், ஒதுங்கி வந்துடுவாங்க. இவங்க யார்ட்டையும் சேர மாட்டாங்க. அந்த கேரக்டர் தான் இந்த மூலத்துல பிறந்தவங்க. இனிமே பாருங்க, உங்களுக்கு எல்லாமே ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. உங்களுடைய நட்சத்திர தேதி 10ஆம் பாதத்துல போய் நிற்கிறாரா? அப்ப பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் உங்களை தேடி வருது பாருங்க. பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரும். தொழில நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். படிப்பு கல்வியில நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. உத்தியோகத்துல ப்ரமோஷன் நிறைய பேருக்கு கிடைச்சிரும். வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு நிறைய பேருக்கு. அதே மாதிரி பாருங்க, அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க கண்டிப்பா எழுதுங்க. மருத்துவ படிப்பு படிக்கிறவங்க நல்லா படிங்க, நல்லா அனுகூலமா இருக்கும். கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்ட படிக்கிறவங்க நல்லா இருக்கும். இன்ஜினியர் சம்மந்தப்பட்ட ஃபீல்ட படிக்கிறவங்க நல்லா இருக்கும். இனிமே தொழில என்ன பொறுத்தவரை எந்த ஒரு தடை இல்லாம தாமதம் இல்லாம அனுகூலமாக இருக்கு. நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. இனிமே நினைச்ச காரியத்தை சாதிச்சுக்கலாம். அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமணத்துல ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை, நிம்மதியா வாழக்கூடிய நேரத்தை அமைச்சுக்கலாம். குழந்தை பாக்கி நிறைய கண்டிப்பா கிடைக்கலாம், கண்டிப்பா கிடைச்சிடும். அடுத்து பாருங்க, பூராடத்துல பிறந்தவங்க ஆசைகள் நிறைய இருக்கும். லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய சிந்தனை இவங்க மாதிரி யாரும் யோசிக்க முடியாது. அறிவு சிந்தனை ஆற்றல் எல்லாமே இருப்பாங்க. கலை இசை இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க. எப்போதுமே வேலை உத்தியோகம் வருமானத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. இதுலயுமே ஒரு லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் இந்த பூராட நட்சத்திரத்தை பிறந்தவங்க. இதுலயுமே ஒரு லாபம் இல்லாம ஒரு விஷயத்துல காரியத்துல இறங்க மாட்டாங்க. ஒருத்தரை கவரக்கூடிய தன்மை விட்டு இருக்கு. முக லட்சணமா கடாச்சமா இருப்பாரு. இனிமே பாருங்க, உங்களுக்கு லாபங்கள் தேடி வருது பாருங்க. நீங்க என்ன நினைக்கிற எல்லா லாபமும் உங்களுக்கு தேடி வரணும். வருமானம் இன்கம் பயங்கரமா இருக்கும். வேலை உத்தியோகம் இடம் மாறுவீங்க. சிறு இடமாற்றத்தை கொடுப்பாரு. அது நல்லது அனுபவத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. படிப்புகள் நல்லா இருக்கும். உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும். ப்ரொமோஷன் கண்டிப்பாக உண்டு. வெளிநாடு வெளியூர் நல்ல ஒரு லாட்ரி யோகங்கள் திடீர் யோகம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. தொழில ஒரு அனுகூலம், கணவன் மனைவி ஒற்றுமை, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும். வீடோ வண்டியோ வாகனமோ நீங்க இடமோ நீங்க வாங்குற யோகம் உங்களுக்கு வருது. இனிமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு இன்பமாக வந்து கிடைக்குது. அதாவது இந்த புராணத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்த உத்திராணத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் யார்கிட்ட இருக்கும்? இவங்கள்ட்ட இருக்கும். இவங்க எப்போதுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. தைரியமான ஒரு விஷயத்த முடிக்கணும்னா கண்டிப்பா முடிச்சிருவாங்க. இவங்களுக்கு பாருங்க, அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். இனிமேல் வீடோ வண்டியோ வாகனமோ பூமியோ நீங்க வாங்குற யோகம் உங்களுக்கு இனிமே உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும். தொழில் மாற்றங்கள் உண்டு. உத்தியோகத்துல ப்ரமோஷன் தலைமை பொறுப்பு போகக்கூடிய அனுகூலம் அமைச்சு கொடுக்குறாரு. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு முயற்சியை தான் அனுகூலமா இருக்கும். குழந்தைகளுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு சுப வேலையை செலவு பண்ண போறீங்க. இனிமே எதிர்காலம் எல்லாமே சிறப்பா இருக்கு. உத்திராடத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான வெல்லக்கூடிய நேரமா அமைச்சு கொடுக்குறாரு. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.